வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனிதர்கள் ஆசிரியர்கள். மருத்துவர் தவறு செய்தால் ஒரு உயிர் போகலாம், ஆசிரியர் தவறு செய்தால் தலைமுறையே போய்விடும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அறிவுள்ள பிசாசுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கிளவர் டெவில்ஸ், அறிவுள்ள பிசாசுகள். இன்றைக்கு தவறுகள் செய்வதனுடைய பட்டியலில் அறிஞர்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்கள், படித்தவர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? இந்த நாட்டிலே வகுப்புவாதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வகுப்புவாதத்தை அடக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு. வாங்குகிற ஊழியத்திற்கு உழைக்க வேண்டும். உழைக்கவில்லை என்று சொன்னால் அது ஊழல். 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 3000 ரூபாய்க்கு தான் வேலை செய்றீங்கன்னா 2000 ரூபாய் லஞ்சம், ஊழல் என்பதாகத்தான் அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் சைக்காலஜி ஆசிரியர்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நான் மருத்துவர் என்ற முறையிலே சொல்லுகிறேன், இந்த உளவியல் தெரியாமல் ஆசிரியராக ஆகவே கூடாது. மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால் அதே போல ஆசிரியர்கள் தான் முன்மாதிரி. நீங்களே மோசமாக நடந்து கொண்டால் எங்கே போய் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆக இந்த சமுதாயம் ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இருந்த ஒரு காலத்துல எப்படி சொல்லுவான்னா, என் பையனை என்ன வேணாலும் செய்யுங்க சார், என்ன வேணாலும் செய்யுங்க. இப்ப நீங்க என்னமா செஞ்சீங்க, இப்ப மாட்டி போச்சு, என்னமா செஞ்சீங்க, நடக்கிறது வேற. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாள் என்று சொல்வார்கள். இது எல்லா சமயங்களும் உண்மையான்னு தெரியாது நமக்கு. ஆனால் ஒவ்வொருடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆசிரியர் இருக்கிறார் என்பது உண்மை. சகோதரர் இமயம் அவருடைய பேச்சினுடைய முதல் பகுதி முழுக்க முழுக்க அதை சுற்றித்தான் வந்தது. ஆக நல்லவர்களை உருவாக்குவதில், வல்லவர்களை உருவாக்குவதில் ஆசிரியர்களுடைய பங்கு மகத்தானது என்பதனை அவர்கள் பல்வேறு உதாரணங்களின் மூலமாகவும் பல ஆசிரியருடைய வரலாற்றை நமக்கு சொல்லி காட்டினார். ஆக ஒரு வெற்றிக்கு பின்னால் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருக்கிறார், சந்தேகமே வேண்டாம். நான் வாழ்வதற்காக பெற்றோருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன், நான் சிறப்பாக வாழ்வதற்காக ஆசிரியர் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு கருத்து. மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு கருத்து சொன்னார், என்னுடைய தந்தை என்னை வானத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்தார், என்னுடைய ஆசிரியர் என்னை பூமியில் இருந்து வானத்திற்கு கொண்டு சென்றார் என்று ஒரு கருத்து. ஆக இப்படியெல்லாம் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களை இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தருணத்திலே என்னுடைய ஆசிரியரை நான் நினைவு கூறுகிறேன். எனக்கு ஆனாவண்ணா கற்றுத்தந்த தங்கவேல் ஆசிரியர் சார்ல இருந்து எனக்கு குழந்தை மருத்துவம் கற்றுக் கொடுத்த பாலகோபால் ராஜ் வரை நான் இன்றைக்கு நன்றியோடு நான் இந்த இடத்துல நான் நினைவு கூறுகிறேன். வாழ்க்கையிலே மறக்க முடியாத மனிதர்கள் ஆசிரியர்கள். இப்ப என்கிட்ட கேட்டா சொல்லுவேன், 1ஆம் கிளாஸ் படிச்சு கொடுத்த ஆசிரியர் யாரு, 2ஆம் கிளாஸ் படிச்சு கொடுத்த ஆசிரியர் யாரு, எல்லாமே பேரோட என்னால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகத்தான இடத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆசிரியர்கள் தலைமுறையை உருவாக்குகின்ற பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள். Destiny of India is being shaped in our classrooms என்று சொல்வார்கள். இந்தியாவின் எதிர்காலம் எங்கே உருவாகிறது, வகுப்பறைகளில் உருவாகிறது என்று சொல்வார்கள். ஆகவே தகுதி வாய்ந்த மனிதர்களை தகவமைக்கின்ற ஒரு பணி ஆசிரியருடைய பணியாக இருக்கிறது. எந்த பள்ளிக்கூடத்தில் நல்ல ஆசிரியர் இருக்காங்க, அது நல்ல பள்ளிக்கூடம் இல்லையா? அதான் நல்ல பள்ளிக்கூடம். ஐயா அவர்கள் சொல்லியதை போல கட்டிடங்கள் அல்ல, ஏசிகள் அல்ல, நல்ல ஆசிரியர் எந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாரோ அதெல்லாம் சிறந்த பள்ளிக்கூடம் என்பதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆக இது ஒரு சிறந்த ஒரு பணி, நோபல் ப்ரொஃபஷன் என்று இந்த பணியை எல்லோரும் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மருத்துவர் தவறு செய்தால் ஒரு உயிர் போகலாம், ஆசிரியர் தவறு செய்தால் தலைமுறையே போய்விடும், தலைமுறையே அழிந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கிறார்கள் ஆசிரியர்கள். அதற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ட்ரஸ்ட், ஒரு அமானத், ஒரு பொறுப்பு. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மறுமையில் நீங்கள் 4 கேள்விகளுக்கு பதிலளிக்காத வரையில் இறைவனுடைய சன்னிதானத்தை விட்டு ஒரு அடி ஒரு எடுத்து வைக்க முடியாது. 4 கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகும். முதல் கேள்வி, உன் வாழ்நாளை எப்படி கழித்தாய்? முதல் கேள்வி. 2வது கேள்வி, உன் இளமையை எப்படி கழித்தாய்? அது என்ன தனி கேள்வி? வாழ்நாள் இளமை அடங்கி போயிடுதில்லை, ஒரு என்ன தனி கேள்வி இருக்கு? இளமையில் தான் மனிதன் அதிகமான தவறுகளை செய்கிறான். அலைபாய்கின்ற வயது, கவர்ச்சிகளை கண்டு மயங்கின்ற வயது, ஆவேசமாக பேசுவதெல்லாம் தலைவர்கள் என்று கருதுகின்ற வயது,
இப்படிப்பட்ட பருவத்தில் பல தவறுகளை செய்கிறான். ஆகவே இறைவன் தனி கேள்வி போடுகிறான், இளமையை எப்படி கழித்தாய்? மூன்றாவது கேள்வி, உன் பொருளை எவ்வாறு ஈட்டினாய்? ஒழுங்கா சம்பாதிச்சியா, லஞ்சம் வாங்கினியா, ஊழல் பண்ணியா, வரதட்சணை வாங்கினியா, என்ன பண்ண? பொருளை எப்படி செலவழித்தாய்? செலவழிப்பதிலும் கட்டுப்பாடு தேவை. நான்காவது கேள்வி, உனக்கு வழங்கப்பட்ட அறிவை, ஞானத்தை எந்த முறையில் பயன்படுத்தினாய்? நல்லதும் பயன்படுத்தலாம், கெட்டதும் பயன்படுத்தலாம் இல்லையா அறிவை? ஆசிரியரிடத்திலே இந்த கேள்வி கேட்கப்படும். உனக்கு தரப்பட்ட அறிவை கொண்டு நல்ல தலைமுறையை உருவாக்கினாயா, அல்லது ஐயா சொன்ன மாதிரியான நிலையை உருவாக்கினாயா? ஆகவே ஒரு மகத்தான ஒரு பொறுப்பு இடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவை, இந்த ஆசிரியர் பொறுப்பை சேவையாக செய்யாதாயா, தொழிலாக செய்தாயா, தவமாக செய்தாயா? தவமாக செய்ய வேண்டிய ஒரு பணி, அல்லது ஒரு ஒப்பேத்தினாயா, பாடவர் வகுப்பறையிலே ஒப்பேத்தி கொண்டிருந்தாயா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படும். ஆகவே ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பிலே இந்த ஆசிரியர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லா வகையான ஆளுமை மிக்க மாணவர்களை உருவாக்க வேண்டும். வெறும் பாடத்திட்டத்திலே, கரிக்குலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற சில செய்திகளை மட்டும் சொல்வதல்ல, அறிவு ரீதியாக, உளவியல் ரீதியாக, சிந்தனை ரீதியாக, ஒழுக்க ரீதியாக எல்லா வகையான துறைகளிலும் அவர்களை பயிற்றுவிக்கக்கூடிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. வெறும் தகவல்களை சொல்லிக் கொடுப்பதல்ல, இதயங்களை தட்ட வேண்டும். அதுதான் ஒரு ஆசிரியருடைய பொறுப்பு. ஆகவே உலகத்தை அவளுக்கு காண்பிக்க கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு இருக்கிறது. கல்வியினுடைய நோக்கம் என்ன? இதை பற்றி இஸ்லாம் ஒரு தெளிவான ஒரு பார்வை வைத்திருக்கிறது. கல்வியினுடைய நோக்கம் முதலாவதாக சிந்திக்க தூண்டுதல். சிந்திக்க தூண்டுதல், ஒருவனை சிந்திக்க தூண்டுதல். திருக்குறானிலே சிந்தித்து பார் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் 800 வசனங்கள் இருக்கிறது. 800 வசனங்கள் இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நீங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டாமா? இந்த வானம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமி எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்ற வசனங்கள். ஆக சிந்தனை கதவை திறக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர் இருக்கிறது. ஐயா அவர்கள் சொல்லியதை போரு, நீ யார், உனக்கு இந்த சமுதாயத்துக்கு ஒரு தொடர்பு என்ன, இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன, இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கல்வியினுடைய முதல் நோக்கம் அதுதான். இரண்டாவது நோக்கம் ஒழுக்கம். ஒழுக்கமுடைய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. குர்ஆன் சொல்லுகிறது, கல்வியை கற்றுவிட்டு அதன்படி ஒழுகாமல் இருப்பதற்குரிய உதாரணம் வேதம் சுமந்த கழுதைகள். வேதம் சுமந்த கழுதைகள் என்ற ஒரு ஓமையை சொல்லுகிறது. கழுதைக்கு தெரியுமா முதுகுல வேதத்தை ஏற்றிருக்காங்க, குப்பையை ஏற்றிருக்காங்க. கழுதைக்கு எல்லா சுமையும், பொது சுமக்கும் கழுதைக்கு எல்லாம் ஒண்ணுதான். அதே போல கற்றபடி ஒழுகாமல் இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? கற்றவர்களை தவறு செய்தால் அதை யாரிடத்திலே போய் சொல்லிக் கொள்வது நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திருமறையிலே ஒரு பிரார்த்தனை, இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் செய்கிற ஒரு பிரார்த்தனை, அதிலே ஒரு படிப்பிலே இருக்கு. அவர் கேட்கிறார், இறைவா எனக்கு நுண்ணறிவை திறனை வழங்குவாயாக. அடுத்தபடியாக கேட்கிறார், என்னை உத்தமர்களோடு சேர்த்து வைப்பாயாக. மூன்றாவதாக கேட்கிறார், நான் இறந்த பின்னாலும் வாழுகின்ற மக்களுக்கு மத்தியில் எனக்கு நல்ல பெயரை வாங்கி தருவாயா. 3 விஷயத்தை கவனி. அறிவு, அறிவோடு உத்தமமாக அவன் ஆக வேண்டும். நீ செத்த புறமும் உன்னை பத்தி ஊரு பேசுனா நீ நல்லவன். இந்த ஆள் போயிட்டானே, போயிருக்க கூடாது எல்லாம் நல்லவன். எப்பவோ போய் இப்பதான் ஐயா போயிருக்கான் என்று சொன்னால் நீ மோசமானவன். ஆக அறிவோடு ஒழுக்கம் வர வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அறிவுள்ள பிசாசுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். கிளவர் டெவில்ஸ், அறிவுள்ள பிசாசு. அது என்ன அறிவுள்ள பிசாசு, அறிவில்லாத பிசாசு? பிசாசுல 2 வகை இருக்கு. இந்த அறிவற்ற பிசாசு என்ன செய்யும்? தெருவிலே போகிறவர்களை கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்து போலீஸிலே மாட்டிக்கொள்ளும். இந்த அறிவுள்ள பிசாசு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு அலுவலகத்திலே உட்கார்ந்து கொண்டு லஞ்சத்தை வாங்கி சட்டத்தின் மீது தப்பித்துக் கொள்ளும். இது அறிவுள்ள பிசாசு. இன்றைக்கு தவறுகள் செய்வதற்குடைய பட்டியலில் அறிஞர்கள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறார்கள், படித்தவர்கள் தான் இடம்பெற்றிருக்கிறார்கள். IAS ஆபீசரா படிச்சு விட்டு பொண்டாட்டி வரதட்சணை கொண்டாடுறான். வெட்க வேண்டாம் இவனுக்கு, என்னத்தையா படிச்சனியாக போய். ஆகவே ஒழுக்கம் வர வேண்டும். மூன்றாவதாக இந்த கல்வி சொல்லுகிறது, இஸ்லாம் சொல்லுகிறது, பயம் தருகின்ற கல்வி. மக்களுக்கு இந்த கல்வியினால் பலன் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் 2 பிரார்த்தனை புரிந்தார்கள். ஒன்று, இறைவா எனக்கு பயம் தரும் கல்வியை தருவாயாக என்ற ஒரு பிரார்த்தனை.
இன்னொரு பிரார்த்தனை, பயம் தராத கல்வியிலிருந்து என்னை காப்பாற்று இன்னொரு பிரார்த்தனை. ஆக இந்த கல்வியின் மூலமாக உனக்கு, உன் குடும்பத்தாருக்கு, உன் பெற்றோருக்கு, நீ வாழ்கின்ற சமூகத்திற்கு, நீ வாழ்கின்ற நாட்டிற்கு அத்தனைக்கும் பயன் தர வேண்டும். ஆக அப்படிப்பட்ட மாணவர்களை உருவாக்க வேண்டும். சாதியம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த உணர்வுகளை படிக்கின்ற காலத்திலேயே அந்த உணர்வை அகற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு இல்லையா? இந்த நாட்டிலே வகுப்புவாதம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வகுப்புவாதத்தை அகற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு. வரலாற்று ஆசிரியர் பிபான் சந்திரா ஒருவரை சொல்வார், வகுப்புவாதம் எங்கே உருவாகிறது? வகுப்புவாதம் வகுப்பறையில் உருவாகும். வகுப்புவாதம் வகுப்பறை உருவாகும். ஏனென்றால் அந்த வரலாற்றை படிக்கிற போது அங்கே வகுப்புவாத சிந்தனை உண்டாகும். ஆனால் அங்கே ஆசிரியருக்கு பொறுப்பு இருக்கிறது. வெறும் வரலாற்றில் வெறும் தகவல்களை மட்டும் சொல்லிக் கொடுக்காமல் அதற்கு பின்னால் நடந்த நிகழ்ச்சிகளையும் சொன்னால் அந்த வரலாற்றை அவன் சரியாக புரிந்து கொள்வான். உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். இந்தியாவில் பல போர்கள் நடந்திருக்கின்றன. இந்த போர்களை எல்லாம் பார்க்கிற போது ஏதோ 2 மதங்களுக்கு இருந்த சண்டை போட்டு சித்தரிக்கிறார்கள். ஆனால் 2 மன்னர்களுக்கு இருந்த சண்டை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவது பானிபட் யுத்தம் யாருக்கும் நடந்தது? பாபருக்கும் இப்ராஹிம் லோடி. ஒரு முஸ்லீமும் இன்னொரு முஸ்லீம் சண்டை போடுகிறான். இவருக்கு ஒரு இந்து ராஜா உதவி செய்கிறார், அவருக்கு ஒரு இந்து ராஜா உதவி செய்கிறார் இல்லையா? பல வரலாறு படிகள். இந்து மன்னரும் முஸ்லிம் மன்னரும் மோதிக்கொள்வார்கள். இந்து மன்னருடைய தளபதியாக முஸ்லீம் இருப்பார், முஸ்லிம் மன்னருடைய தளபதியாக இந்து இருப்பார். முஸ்லிம்களுடைய ஐக்கானாக சித்தரிக்கப்படுகிறவர் அவுரங்கசீப், அவருடைய தளபதி இந்து. இந்துக்களுடைய ஐக்கானாக சித்தரிக்கப்படுகிறது சிவாஜி, அவருடைய ஆலோசகர் ஒரு முஸ்லிம். என்ன வந்தது? முஸ்லிம்களுடைய படையிலே சிப்பாய்களாக இந்துக்கள் இருப்பார்கள், இந்துக்களுடைய படையிலே சிப்பாய்களாக முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஆக 2 மன்னர்கள் மோதிக்கொண்டதை 2 மதங்கள் மோதிக்கொண்டதாக மாணவர்கள் மத்தியிலே விதைத்து இந்த வகுப்புவாதத்தை உண்டு கொண்டிருக்கிறோமே, இதை அகற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? ஆசிரியருக்கு உண்டு. ஆகவே இப்படியெல்லாம் பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மூட நம்பிக்கைகளை மக்களுடைய உள்ளத்திலே இருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியருக்கு உண்டு. இன்றைக்கு நம்ம நாட்டிலே மிகவும் கவலைப்படுகிற விஷயம் சிவிக் சென்ஸ் என்று சொல்லுகிறோமே, குடிமை உணர்வு. ஒரு குப்பை தொட்டியில் போன உணர்வு நம்முடைய சமுதாய மக்களுக்கு இல்லை. குப்பை தொட்டியை தவிர எல்லா இடத்துலயும் குப்பை இருக்கு, சுத்தி வர குப்பை தொட்டி காலியா இருக்கு. இது கூட இல்லை நம்ம மக்களுக்கு. வரிசையில் நிற்கிற உணர்வு நம்ம இடத்துல கிடையாது. சாலை விதிகளை மதிக்கிற உணர்வு நம்ம மக்களிடத்திலே கிடையாது. இப்படி எல்லாம் நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தால் இதெல்லாம் நீங்க கவலைப்படுவீர்கள். ஏன் அந்த மக்கள் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறார்கள், நான் ஏன் இப்படி இருக்க முடியவில்லை? ஆக இது எங்கே ஆரம்பிப்பது என்று பார்க்கிற போது பள்ளிக்கூடத்தில் தான் ஆரம்பிக்கணும். குறைஞ்ச வச்சு இந்த தலைமுறை விட்டாலும் அடுத்த தலைமுறை மாற்றங்களை நம்மால் கொண்டு வர முடியும். இதெல்லாம் ஆசிரியருடைய பொறுப்பு. அடுத்தது நாட்டில் நடக்கின்ற பல்வேறு வகையான அநீதிகள், பல்வேறு வகையான பின்னடைவுகள், இவற்றை குறித்து மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். வறுமை, கல்லாமை, சாதியம், வகுப்புவாதம், சுற்றுப்புற சூழல் கேடுகள், மனித உரிமை மீறல்கள், இப்படி எத்தனை இருக்கு. இது ஒரு தகவலா சொல்லக்கூடாது. The aim is not to inform but to sensitize என்று சொல்வார்கள். But to sensitize, அந்த பிரச்சனை குறித்து அவருக்கு உணர்வை ஏற்படுத்த வேண்டும். நல்ல ஆசிரியருக்கு விளக்கமே he motivates. நல்ல ஆசிரியர் யார் என்றால் he motivates. A poor teacher tells. ஒரு மோசமான ஆசிரியர் வெறும் ஒப்பிக்கிறார், பாடத்தை ஒப்பிக்கிறார். A good teacher teaches, போதிக்கிறார். An excellent teacher demonstrates, அவர் விளக்கி சொல்கிறார். An outstanding teacher தூண்டுகிறார், motivates என்று சொல்வார். ஆகவே மோட்டிவேஷன் செய்கின்ற ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். இத்தனை பொறுப்புகள் இருக்கு. ஆனால் இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களுக்கு பல தகுதிகள், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. முதலாவதாக அதிலே அந்த கல்வியை ஒரு மிஷனாக, ஒரு வேள்வியாக, ஒரு தவமாக, மிஷன் அண்ட் பேஷன் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். அந்த உணர்வோடு அவர்கள் மாணவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் கொண்டு கற்பிப்பதை தமது வாழ்வின் குறிக்கோளாக கொண்ட ஆசிரியர் நம்மிடையே இல்லாதவரை நல்ல கல்வி முறை நம்மால் உருவாக்க முடியாது. யார் சொல்லுகிறார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார். அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் கொண்டு கற்பிப்பதை தமது வாழ்வின் குறிக்கோளாக கொண்ட ஆசிரியர்கள் நம்மிடையே இல்லாதவரை நல்ல கல்வி முறை நம்மால் உண்டு பண்ண முடியாது. Until and unless we have dedicated and committed teachers who can take teaching as a mission in their lives,
we cannot have a good education system. ஆகவே இந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்ய வேண்டிய பணி அவர்களுக்கு இருக்கிறது. ஆக மாணவர்களிலே அக்கறை இருக்க வேண்டும். ஒரு காலத்துல எனக்கு நானா சின்ன வயதா இருக்கின்ற போது பார்த்திருக்கிறேன், ஆசிரியர்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். வீட்டுக்கு பையன் ஏன் வரல, வயல்வெளிக்கு சென்று மாணவர்களை கூட்டுக்கொண்டு வந்திருக்கார்கள். வயல்வெளிக்கு சென்று உங்க பையன் ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல என்று கேட்ட ஆசிரியர்கள் உண்டு. பாட புத்தகம் வாங்க முடியாத மாணவனுக்கு கையிலிருந்து காசு போட்டு பாட புத்தகத்தை வாங்கி கொடுத்த ஆசிரியருடைய காலம் எல்லாம் உண்டு. நான் படித்த பள்ளிக்கூடத்தில் எங்களுடைய தாளாளர் எல்கே லெப்பை தம்பி அவர்களுடைய அவர் ஆசிரியர்கள் தாளாளராக இருந்து கொண்டு அவர் செய்த பணி என்பதை நான் இங்கே சொல்லி காட்ட விரும்புகிறேன். அதில் ஆசிரியர்களுக்கு படிப்பினை இருக்கு. அவருடைய சட்டை பையிலே எப்போதும் ஒரு டைரி இருக்கு, ஒரு டைரி. அந்த டைரியில ஒவ்வொரு வகுப்பாக குறைந்த மதிப்பெண் எடுத்த மாணவருடைய பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பார். என்ன மார்க் எடுத்திருக்கான், என்ன எடுத்திருக்கான்னு எழுதி வச்சிருப்பார் கையில. பள்ளிவாசல்ல தொழுக போனா அப்பா கூப்பிடாரு, வாங்க உங்க பையன் மார்க்க பாரு, இந்த பாருங்க. பள்ளிவாசல் தொழுக போன இடத்துல அப்பாவை கூப்பிட்டு இந்த பாருங்க உங்க பையன் என்ன மார்க் எடுத்திருக்கான். வீட்டுக்கே போவார். அந்த ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர், வசதி படைத்தவர். அவருக்கு வீட்டுக்கு போகணும், என்ன நம்ம வீட்டுக்கு இவ்வளவு பணக்காரர் வந்துட்டாரு என்று எல்லாரும் அவருக்கு இனிப்புகளையும் பலங்காரங்களையும் வைப்பார். அதெல்லாம் எடு. உன் பையன் ஒழுங்கா படிக்கல, அதை சொல்ல வந்திருக்கேன், நாங்க சாப்பிட வந்திருக்கேன் அந்த வீட்டுக்கு. எந்த அளவுக்கு செய்வார், சினிமாவுக்கு போய் தடுப்பார். அவருடைய சொந்த காரிலே வருவார். மாணவர்கள் சினிமாவுக்கு சாரையாக அப்போது அங்க இருக்க எங்க ஊருக்கு திருச்செந்தூரில் சினிமா பார்ப்பதற்கு போய் கொண்டிருப்பார். தனது காரை குறுக்கே நிறுத்தி சக ஆசிரியத்திலே பீ வைத்து சொல்லும், பேரெல்லாம் எழுது, நாளை காலையில அசம்பிளியில அவர் நிறுத்துவார். வெறும் சினிமா போயிருக்கான், பேரன் சினிமா படம் பேரன் சொல்ல தெரியாது அவருக்கு. அப்போ வந்த படம் ஏதோ ஒரு படத்தோட பேரும் அவருக்கு சொல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கான ஒரு அப்பாவியாக இருந்தவர். ஆனால் மாணவர்கள் மீது அக்கறை கொண்டார். இப்படிப்பட்டவர்கள் தான் நமக்கு தேவைப்படுகிறார். ஆகவே மாணவர்கள் மீது அன்பும் அவருடைய வளர்ச்சியிலே ஆர்வம் கொண்ட ஆசிரியர்களால் தான் மாற்றங்களை உண்டாக்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக ஆசிரியர்களுக்கு தேவைப்படுவது பரந்துபட்ட ஞானம். ஆக அப்டேட்டிங் தேர் நாலேஜ். ஏனென்றால் அறிவு மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஓய்வெடுப்பதற்கு நேரம் இல்லை, படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அத்தனை நேரத்தை செலவழித்தாலும் உங்களால் படித்து முடிக்க முடியாது. அவ்வளவு வேகமாக அறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா துறைகளை பற்றிய ஞானம், நீங்கள் எடுக்கின்ற பாடத்தை தவிர எல்லா துறைகளை பற்றிய ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. அல் பிருனி என்று ஒரு அறிஞர் இருந்தார், மிகப்பெரிய அறிஞர், சாகும் தருவாயிலே இருக்கிறார். அப்போது அவரை பார்ப்பதற்காக இன்னொரு அறிஞர் வருகிறார். அவரிடத்திலே ஒரு விளக்கத்தை கேட்கிறார். இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அவர் கேட்கிற, என்ன சாவு போறீங்க, இப்போ போய் இந்த விளக்கத்தை கேட்கிறீங்களே? தெரியாமல் இறப்பதை விட தெரிந்துவிட்டே இறக்கிறேன் என்று சொன்னார். ஆக சாகும் தருவாய் வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளே பல பேர் பள்ளிக்கூடம் முடிந்ததோடு, கல்லூரி முடிந்ததோடு மூடிய புத்தகங்கள் தான், அதற்கு பிறகு திறப்பதே இல்லை நம்மிலே பலர். ஆகவே ஆசிரியர்கள் அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. ஏனென்றால் கற்பதும் கற்பிப்பதும் ஒரு ஆசிரியருடைய 2 கண்கள் மாதிரி. ஆக கற்றுக்கொண்டே அவர்கள் இருக்க வேண்டும். யுஜிசி என்ன சொல்கிறது? பல்கலைக்கழக மானிய குழு ஒரு ஆசிரியர் வாரத்திற்கு 40 மணி நேரம் செலவழிக்க வேண்டும். 40 மணி நேரம். அதிலே வாசிப்பதற்கு 25 மணி நேரம், பாடம் எடுப்பதற்கு 15 மணி நேரம். வாசிப்பதற்கு அதிக நேரம், பாடம் எடுப்பதை விட வாசிப்பதற்கு அதிக நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக படிச்ச குறிப்புகளை வச்சுக்கிறது, காலில் கொஞ்சம் அப்படி புரட்டுறது, ஒப்பேத்துறது, என்ன நடக்கும் சொல்லுங்கள்? ஆகவே இது ஒரு அதர்மம். வாங்குகிற ஊழியத்திற்கு உழைக்க வேண்டும். வாங்குகிற ஊழியத்திற்கு உழைக்கவில்லை என்று சொன்னால் அது ஊழல். 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 5000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, 3000 ரூபாய்க்கு தான் வேலை செய்றீங்கன்னா 2000 ரூபாய் லஞ்சம், ஊழல் என்பதாகத்தான் அதற்கு பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நீங்கள் இவ்வாறு இருக்கிற போதுதான் மாணவர்கள் உங்களை மதிப்பார்கள். எப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் கட்டுப்படுகிறார்கள்? எந்த வகுப்புகளிலே ஊழல் எதுவும் நடைபெறுவதில்லை. எந்த ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாரோ, நல்லா விவரம் தெரிஞ்சிருக்காரோ, மாணவர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறாரோ, அந்த வகுப்பு அமைதியா இருக்கும். ஒப்பேத்திர ஆசிரியர் வகுப்புல ஊழல்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லா துறை பற்றிய ஞானம், அத்தோடு மாணவர்களை பற்றிய ஞானம், மாணவனுடைய அறிவுத்திறன், அவனுடைய குடும்ப சூழ்நிலை, அவனுடைய கலாச்சார பின்னணி, இவற்றையெல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில்
சைக்காலஜி ஆசிரியர்கள் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நான் மருத்துவர் என்ற முறையிலே சொல்லுகிறேன், இந்த உளவியல் தெரியாமல் ஆசிரியராக ஆகவே கூடாது. இப்போ பாடத்திட்டத்தில் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன், உளவியல் பாடத்திட்டத்தில் இருக்கிறது என்று கருதுகிறேன். ஆகவே சில சமயங்கள் உளவியல் தெரியாமல் அந்த குழந்தைகளை போட்டு கொடுமைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு எத்தனையோ லேர்னிங் டிஃபிகல்டிஸ், படிப்பதிலே பல சிரமங்கள் இருக்க. உதாரணத்துக்கு டிஸ்லெக்சியா என்று ஒரு நோய் இருக்கிறது. ஒரு படம் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், ஆமீர் கான் எடுத்தார், தாரே ஜமீன் பா என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுத்தார். அதுல அந்த டிஸ்லெக்சியா என்ற ஒரு குழந்தை படிக்க முடியாமல் கஷ்டப்படுவதை புரிந்து கொள்ளாத ஆசிரியர் அந்த குழந்தையை என்ன பாடுபடுத்தினார் என்பதை அந்த படத்திலே காட்டினார்கள். அதை பார்த்து எல்லோருமே கண்ணீர் விட்டார். ஆகவே ஆசிரியருடைய இந்த அறிவு விசாலமாக ஆகிக்கொண்டே போக வேண்டும். அத்தோடு கற்பிக்கும் முறைகள், டீச்சிங் மெத்தடாலஜிஸ் காலத்துக்கு காலம் மாறும் இல்லையா? அன்றைக்கு நாங்கள் படித்த காலத்திற்கும் இன்றைக்கு படிக்கின்ற காலத்திற்கும் எத்தனை வித்தியாசம். மேக் எஜுகேஷன் டீச்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் இல்லையா? அது சுவைமிக்கதாகவும் விளையாட்டாகவும் அது ஆர்வமுள்ளதாக மாணவர்களை மாற்ற வேண்டும். இன்னைக்கு மேல்நாட்டில் அப்படி செய்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 குடும்பத்துல உள்ள குழந்தைகளை என்னிடத்துல சொன்னார்கள், இங்க படிச்சுட்டு இருக்கிற போது பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனா போகாது. என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பிள்ளைகள் லண்டனுக்கு போச்சு படிக்கிறதுக்காக. அவங்க அம்மாலாம் அங்க போனாங்க. ஸ்கூலுக்கு போவேன்னு அனுமதிக்கும், ஸ்கூலுக்கு போக அனுமதி. ஏனென்றால் முறைகளை எல்லாம் மாற்றி விட்டார்கள். இந்த மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கின்ற இந்த முறைகளை எல்லாம் மாற்றி வேறு முறைகளை அவர்கள் எளிதாக அறிந்து கொள்கின்ற முறையிலும் அதை சுவையாக செய்கின்ற முறையிலும் அந்த கற்பிக்கின்ற போதனை முறைகளை அவர்கள் மாற்றிவிட்டார். ஆக ஆசிரியர்கள் இதை கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும், ஆர்வம் செலுத்த வேண்டும். என்ன புதிய முறைகளை கையாளலாம் என்பதை பற்றி தெரிய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இவற்றை எல்லாம் அவர்கள் செய்வதற்கு தகுதி படைத்தல் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இதற்காக அவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கிறது. உழைக்காம எதுவுமே நடக்காது. ஒரு செய்தி படித்த ஒரு ஆசிரியர் காலை 8:30 மணி ஆஸ்பத்திரியில் தனது குழந்தையினுடைய உடலை, சுகம் இல்லாமல் இருக்கிற தனது குழந்தையினுடைய உடலை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறார். பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். இன்னைக்கு ஆசிரியர் வரமாட்டாரா, ஸ்கூலுக்கு ஒரே ஜாலிதான். சரியா 10 மணிக்கு வந்து நிக்கிறாரு. அங்க சரியா 10 மணிக்கு வகுப்புல வந்து நிக்கிறார். எப்படிப்பட்ட ஆசை பாருங்க. என்னுடைய ஆசிரியர் டாக்டர் தம்பையா, மிகப்பெரிய தோல் மருத்துவர், சமீபத்தில் தான் மரணம் அடைந்தார். கடைசி வரை 30 ரூபா தான் வாங்கினார். அவருடைய மாணவர்கள் 500 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க, அவர் 30 ரூபா தான் வாங்கினார். முதலாவதாக மருத்துவமனைக்கு வருபவர் அவர்தான் துறப்பார். பியூன் வருவதற்கு மேல அவர் வந்துடுவார். என்னுடைய இன்னொரு ஆசிரியர் டாக்டர் புஷ்பா அவருக்கு நாங்கள் வேலை பார்க்கிற போது, உங்களுக்கு தெரியும், அவசஜனாக இருக்கிற போது நாங்க தான் முதலாவது போனோம் ஆஸ்பத்திரி. போய் யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட் எல்லாம் நாங்க தான் எடுத்து வச்சணும். ப்ரொஃபசர் வருகிற போது எல்லா டெஸ்ட்டையும் ரெடியா காட்டணும். கொஞ்சம் காலதாமதமாக போவோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அந்த அம்மாவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவாங்க. அந்த அம்மாவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சு அடுத்த நாள் தாமதமாக போவோமா சொல்லுங்கள். ஆக இப்படித்தான் ஆசிரியர் மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மொத்தமே 180 நாள் தானே வேலை இல்ல, மொத்தமே 180 நாள் தான் வேலை. அதுல ஒரு 30 நாள் கேசி லீவு, அந்த லீவு, விடுப்பு, அந்த விடுப்பு, இந்த விடுப்பு போனா 150 நாள் தான் இருக்கு. மொத்தமே 150 நாள். அந்த 150 நாளே ஒழுங்கா வேலை செய்யலன்னா எப்படி யோசிச்சு பார்க்க வேண்டும். சகோதரிகளே, ஆசிரியர் பெருமக்கள், ஆகவே எல்லா விடுப்பையும் எடுத்துத்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. லீவு தர்றாங்க, எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன் எடுக்கணும்? நோய் இல்லாம ஏன் நோய்க்கு லீவு எடுக்கணும்? அவசியம் கிடையாது இல்லையா? விடுப்பு வைக்கப்பட்டிருக்கிறது, எடுத்துதான் ஆக வேண்டும் கட்டாயம் இல்லை. அப்படி எத்தனை ஆசிரியர் இருக்கிறார்கள்? ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத ஆசிரியர்கள் உண்டு. இந்த பண்புகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் தனித்தொழில் செய்யலாமா என்று ஒரு கேள்வி, அந்த பணியாற்றி கொண்டு வேற வேலை செய்யலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக அந்த அவருடைய கல்வியை அது பாதிப்பதாக நிச்சயமாக அமைந்திருக்க கூடாது. எனக்கு தெரியும் சில ஆசிரியர்கள் ரியல் எஸ்டேட் பண்ற ஆசிரியர்களா எனக்கு தெரியும். அரசாங்கத்திலே வேலை பார்த்து கொண்டு ரியல் எஸ்டேட் பண்றவங்க கிராமப்புறங்களிலே ஆசிரியர்களா இன்றைக்கு பெரிய பணக்காரர்களா புரிந்து கொள்ள வேண்டும். கிராமப்புறங்களிலே அரசு ஆசிரியர்கள் மிகப்பெரிய பணக்காரர்கள். கடனுக்கு கொடுத்துட்டு சாயங்காலம் சைக்கிள் எடுத்துட்டு வட்டி வசூல் பண்ணிட்டு ஆசிரியர் இருக்கிறார்கள், வட்டியில் ஆசிரியர் இருக்கிறார்கள். ஆகவே எல்லாம் செய்யலாமா என்பதை நான் யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்களை பற்றி சொன்னார். ஜாமியா மிலியா பல்கலைக்கழகம் மிக பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்தது. அப்போது மற்ற ஆசிரியர்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். சம்பளத்தை குறைத்தார். ஆசிரியர்கள் 300 ரூபாய் வாங்கி கொண்டார்கள். மற்றவர்கள் 2000 வாங்கிற போது அதுவும் முடியாமல் போயிட்டு ஆசிரியர்கள் 200 ரூபாய் வாங்கி கொண்டார்கள். இவர் 95 ரூபாய் வாங்கி கொண்டு 20 ஆண்டு காலம் ஆசிரியராக பணியாற்றினார். 95 ரூபாய் வாங்கி கொண்டு. இப்படிப்பட்ட தியாக உணவு படைத்தல் நாம்
பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இத்தகைய தியாக உணவும் கடின உழைப்பும் ஆசிரியர்களுக்கு தேவைப்படுகிறது. அடுத்தபடியாக ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்க ஐயா அவரும் சொன்னார். ஏன்னா மாணவர்களுக்கு ஹீரோ யாரு? ஆசிரியர்கள் தான். சில்ட்ரன் ஆர் குட் இமிட்டேட்டர்ஸ் என்று சொல்வார்கள். குழந்தைகள் எளிதாக இன்னொரு இமிட்டேட் பண்ணும். ஆசிரியர் செய்வதை போலவே செய்யும், பெற்றோர்கள் செய்வதை போலவே செய்யும். எல்லாம் குழந்தைகள் அந்த பருவத்திலே அவர்களுக்கு ஹீரோ யார் என்றால் ஆசிரியர்கள் தான். அது புகைப்பிடிக்கின்ற ஆசிரியர்கள் நிலைமை என்ன? காதாமமாக வருகின்ற ஆசிரியர்கள், எழுத்தை சரியாக கையெழுத்து சரியில்லாத ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் இந்த மாணவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதெல்லாம் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டுகிறோம். ஆயிரக்கணக்கான நீதி நூல்கள் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை ஒரு ஆசிரியர் கற்றுக் கொடுக்கலாம். ஆயிரக்கணக்கான நீதி நூல்கள் கற்றுக் கொடுக்க முடியாத ஒன்றை ஒரு ஆசிரியரால் கற்றுக் கொடுக்க முடியும். ஆகவே நீங்க தான் நல்லா சொல்வார்கள், மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால். அதே போல ஆசிரியர்கள் தான் முன்மாதிரி. நீங்களே மோசமாக நடந்து கொண்டால் எங்கே போய் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பாலியல் பலாத்காரம் செய்கின்ற ஆசிரியர்கள், விடைத்தாள் திருத்தல் மோசடி எடுக்கின்ற ஆசிரியர்கள், வைஸ் சான்சலரை ஊழல் செய்கின்ற வைஸ் சான்சலர், சாவியத்தை சொல்லி திட்டுகின்ற ஆசிரியர்கள், இப்படியாக பல்வேறு வகையான ஆசிரியர்கள் அன்றாடம் செய்திகளிலே வந்து கொண்டிருப்பதை நாம் கவலையோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் சில கருப்பு ஆடுகள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கு. இதுக்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்தையும் நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இவர்கள் எல்லாம் போக்கப்பட வேண்டும். இத்தோடு இன்னொரு விஷயத்தை அவர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். சக ஆசிரியர்களோடு எப்படி உறவு, அது முக்கியமான ஒன்று. இன்னைக்கு பல ஆசிரியர் பார்த்திருக்கேன், அடுத்த ஆசிரியர் திட்டிக்கிட்டே இருப்போம், அவரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். பொறாமை, அவர் நல்லா பாடம் எடுக்கிறவர் இருப்பாரு, அவர் நல்லா திறமையாக இருப்பாரு, அவரை பத்தி குறை சொல்லும். அந்த குழந்தைக்கு என்ன உணர்வு உண்டா? சட்டு ஒன்ற மரியாதையும் குறைஞ்சு போவோம், அவர மரியாதையும் குறைஞ்சு போவோம், ரெண்டு பேரோட மரியாதையும் குறைஞ்சு. ஆக சக ஆசிரியர்களை பற்றி பேசுவதோ, தலைமை ஆசிரியர்களை பற்றி பேசுவதோ, குழந்தைகிட்ட பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? மாணவர்கிட்ட பேசி என்ன இருக்குது? அது எங்க பேசணுமோ அங்க பேசுங்க. அது எங்க பேசுறது, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் இருக்கு, அல்லது ஸ்டாஃப் மீட்டிங் இருக்கு, எங்க பேசணுமோ அங்கேதான் அதை பற்றி பேச வேண்டுமே தவிர சக ஆசிரியர்களை பற்றி தவறாக பேசுவது ஒரு தவறான முன்னுதாரணம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே இந்த விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆசிரியர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்திற்கு இருக்கு. இவ்வளவு நேரமா ஆசிரியர்கள் என்ன செய்யணும் பேசணும், நமக்கும் பொறுப்பு இருக்குல்ல. ஆசிரியர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, ஆசிரியர்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. முதலாவதாக இந்த சமுதாயம் ஆசிரியர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். இருந்த ஒரு காலத்துல எப்படி சொல்லுவான்னா, என் பையனை என்ன வேணாலும் செய்யுங்க சார், என்ன வேணாலும் செய்யுங்க. இப்ப நீங்க என்னமா செஞ்சீங்க, இப்ப மாற்றி போச்சு, என்னமா செஞ்சீங்க, நடக்கிறது வேற என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகிவிட்டது. சின்ன கை வச்சுட்டா போதும் சண்டை கொண்டாரான், பெரிய கோஷ்டியை கூட்டிக்கிட்டு சண்டை கொண்டாரான் கல்வி கூடத்துக்கு. ஆக இத்தகைய எப்போதும் ஆசிரியர்களுக்குரிய அந்த மரியாதையை நாம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசிரியர்களால் சுமக்க முடியாத பளுவை அவர்கள் மீது சுமத்தக்கூடாது. ஆசிரியர் பணிக்கு அவர்கள் அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். கட்டுமான பணி, பதிவேடுகளை பராமரிக்கிற பணி, தேர்தல் பணி, அந்த பணி, இந்த போன்ற பணிகளை அதிகமாக சுமத்துகிற போது அவர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்ய முடியாமல் போகிறது. தனியார் கல்வி நடக்கின்ற மிகப்பெரிய கொடுமை அதிக வேலை குறைந்த சம்பளம். அதிக வேலை, அரசு பத்தி பிரச்சனை இல்லை, நல்ல சம்பளம் கிடைக்குது, எந்த சந்தேகம் வேண்டாம். அவ்வளவு வாங்கிட்டு வேலை செய்யாம தான் தப்பு, அது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் தனியார் பணிகளை பொறுத்தவரையில கசைக்கு புளிறாங்க அந்த ஆசிரியர்கள். 5000 ரூபாய் 3000 ரூபாய், டிரைவருக்கு 10-15,000 ரூபாய் சம்பளம் கிடையாது. டிரைவருக்கு 15,000 ரூபாய் குறைஞ்சு எந்த டிரைவர் உங்களுக்கு கிடைக்காது. அந்த சம்பளம் கூட கொடுக்கல இந்த ஆசிரியர் பெருமக்கள். அது வேற பல தனியார் சுயநிதி கல்லூரிகளில் ஆள் பிடிச்சிட்டு வரணுமா, இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 10 பையனை பிடிச்சிட்டு வரணுமா வச்சிருக்கான். ஆக அவங்க சொல்றாங்கன்னா, எங்களுக்கு மாணவர்கள் தான் கஸ்டமர், நீங்க வேலைக்காரர், இங்க வேலைக்காரர், எங்களுக்கு மாணவர் தான் கஷ்டம். நீங்க முக்கியம் இல்ல, எங்களுக்கு மாணவன் தான் முக்கியம். என்ன செய்தியே தெரியாது, எங்க போய் கெஞ்சுவியே தெரியாது, 10 பேரை கூட்டு வந்து என்று சொல்லுகின்ற அளவுக்கு கல்வியினுடைய தரம் தாழ்ந்து கொண்டே இருப்பதை நம்மாலே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக சமுதாயமும் இந்த ஆசிரியர்களை மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆக இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த தொழிலை தயவு செய்து நீங்கள் வெறும் தொழிலாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், சேவையாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்காக சும்மா வேலை செய்யணும்னு சொல்லல, சும்மா பணத்தை வாங்கி கொண்டு சேவை செய்யலாம். நான் மருத்துவர், நான் ஒன்றும் சும்மா பார்க்கல, ஃபீஸ் வாங்கிட்டு தான் நான் வேலை பார்க்கிறேன் இல்லையா? ஆனால் இதையே தொழிலாக மாற்றினால் என்னவாகும்?
ஸ்கேன் சென்டரில் நான் லஞ்சம் வாங்குவேன். நீங்க பாருங்க, டாக்டர்களை பாருங்க, 8000 ரூபாய் ஸ்கேன்னா 4000 ரூபாய் டாக்டருக்கு போகுது. 4000 ரூபாய் மிகப்பெரிய கொள்ளை அல்லவா? டாக்டர்கள் இந்த மாதிரி செய்யாம புனித தொழில் வைத்துக் கொண்டு இது போன்ற காரியங்களை செய்யலாமா? ஆஸ்பத்திரிக்கு கேஸ் அனுப்பினால் கமிஷன் டாக்டருக்கு போயிடும். ஆகவே நாம் இதனை ஒரு சேவையாக கருத வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியது போல இது மிகப்பெரிய ட்ரஸ்ட், அமானத், பொறுப்பு உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். மாணவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும், அவருடைய பெற்றோர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுக்கும் பதில் சொல்ல வேண்டும். எப்படிப்பட்ட பொறுப்பை, ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கின்ற ஒரு பொறுப்பை உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று இறைவன் கேட்கின்ற போது அதற்கு நீங்கள் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆக அர்ப்பணிப்பு உணர்வோடும் ஈடுபாட்டு உணர்வோடும் விருப்பத்தோடும் காரியங்களை செய்ய வேண்டும். நமக்கு 3 குடியரசுத் தலைவர்கள் நமக்கு வாய்த்ததை பற்றி பார்த்தோம். அவர்கள் ஆசிரியர்கள். டாக்டர் ஜாகிர் ஹுசைன், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இன்னொன்று சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். 3 பேர் 3 ஜனாதிபதிகள் ஆசிரியர்களாக இருந்து நமக்கு முன்மாதிரியாக செய்திருக்கிறார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மைசூரிலே ஆசிரியராக பணியாற்றிவிட்டு அவரை கல்கத்தாவுக்கு இடமாற்றம் செய்கிறார்கள். அப்போது குதிரை வண்டியிலே போக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த காலத்தில் மாணவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? குதிரை வண்டியை கலற்றிவிட்டு அவர்கள் முகத்தடியில் தங்களை இணைத்துக் கொண்டு அங்கிருந்து கடைசி வரை ரயில்வே ஸ்டேஷன் வரை அவரை அழைத்துக் கொண்டு சென்றார்கள். தெருப்புறாவும் மலர்கள் தூவப்பட்டது. இதை பார்த்த ஒரு ஆங்கிலேயர் சொன்னார், என் வாழ்நாளில் இப்படி ஒரு காட்சியை நான் கண்டதே இல்லை. ஆக நல்லாசிரியர் சொல்றாங்க, இவன் தான் நல்லாசிரியர். மாணவர்கள் உள்ளத்தில் நாம் நிறைந்திருக்கிறோமா, அவன் தான் நல்லாசிரியர். ஆசிரியரை பற்றி எப்போது நாம் புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட மாணவர்களை அப்படிப்பட்ட மாணவர்களை ஆசிரியர் உருவாக்கி இருக்கிறாரா, அவர்தான் நல்லாசிரியர். விருது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அதுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் எல்லாம் தேவை, பணமும் தேவை, பல வழிகள்லாம் தேவை இருக்கு. அதுல கவனம் வைக்காதீங்க. மாணவர்கள் உள்ளத்தில் நீங்கள் இடம் பெற்றிருந்தால் உங்களுக்கு நல்லாசிரியர் விருது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விருதுகள் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களாக திகழ்ந்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும், வளப்படுத்த வேண்டும். ஆக ஆசிரியர்களுடைய பணி சிறப்பதற்காக நான் எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.